இன்ப நாள் இது, இனிய நாள் இது. நிகழ வைத்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கும் என் உடன்பிறப்பா சகோதரர் அர்ஜுன் அவர்களே, வட இந்தியாவில் சத்யஜித் ரேவுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறதோ அதற்கு ஈடாக இணையாக தென்னிந்தியாவிலே நமக்கு கிடைத்த கலை பொக்கிஷம் தம்பி பாலா அவர்கள். பாலா உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்குரிய திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1984 நான் தயாரிப்பாளராக அடி வைத்த காலத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்து கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்த கதாநாயகன்தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். அந்த படம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே என்னவோ தெரியாது, அவங்க அப்பா அடிக்கடிக்கு படப்பிடிப்பு தளத்துக்கு வருவார். என்னுடைய பாங்கை பார்த்துவிட்டு அவர் அர்ஜுனை அழைத்து, தமிழ்நாட்டிலே உனக்கு மூத்த சகோதரன் தானு தான், ஆகவே என் குடும்பத்தில் 3 பிள்ளைங்க, அதில் புள்ள தானு அப்படின்னு சொல்லி நெகிழத்தக்க அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அன்றிலிருந்து என்றும் அர்ஜுன் குடும்பம் எங்களது குடும்பமாகவே கருதுகின்றேன். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, அந்த நேரத்தில் 100 அடி கட்டவுட்டு எழுதி வைக்க சொன்னால் ஜெயா ஆர்ட்ஸ் கோபால் அவர்கள் 75 அடி கட்டவுட்டு எழுதி வைத்து விட்டார். நான் அந்த காலத்தில் 90 அடி தான் உயரமான கட்டவுட்டு வைத்த பழக்கம் உண்டு. ஆகவே 10 அடி சேர்த்து முதன்மை இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டவுட்டை எடுத்து வேலூர் அலங்கார் தேட்டருக்கு தந்துவிட்டு 100 அடி கட்டவுட்டு எழுதி வச்சு டிரைவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி வச்சேன். அந்த கட்டவுட் வைக்கிறதுக்கு பெரிய பிரச்சனைகள் உருவாகும் போதெல்லாம் திரையுலகின் தந்தை டிஆர் அவர்கள் பக்கபலமாக இருந்து கார்ப்பரேஷன் கமிஷன்கிட்ட சொல்லி ஒரு 3 மாதங்கள் அதை இருப்பதற்கு உத்தரவு வாங்கி தந்தார். ஆகவே இந்த நினைவு நாளில் நான் நிகழ்வுடன் அந்த தெரிவித்துக் கொள்கின்றேன். அர்ஜுன் தொட்டுகின்ற அத்தனை இயக்கக்கூடிய படங்கள் அத்தனையும் வெற்றி படங்களாகத்தான் இந்த திரையுலகுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல்தான் இந்த திரைப்படமும் திரையுலகுக்கு மட்டுமல்லாமல் திரையரங்கத்தாருக்கும் விநியோகத்திற்கும் ஒரு வற்றாத அமுத சுரபியாக இந்த படம் வசூல் சாதனை அடையும். என்னவோ தெரியவில்லை, முதல் நிகழ்வே மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்வாக முகுந்த் வரதராஜன் அவருடைய பயோகிராஃபியை போட்டு காண்பிக்கும் பொழுது, நான் சிறைச்சாலை படத்தை தயாரித்த அந்த ஒரு நிகழ்வில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு சிறப்பினை செய்த முகுந்த் அவர்களுக்கு உண்மையிலேயே வரதராஜன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வேன், தோன்றி புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவர் வாக்குக்கு நாங்க தோன்றிய புள்ளதான் உங்கள் முகுந்த். அப்படிப்பட்ட பிள்ளையை ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை நாட்டுக்காக உயிர் நீத்த போராளி என்ற தாய் தந்தையராக நீங்கள் பெரிய பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். இந்த நாடே உங்களுக்கு தலை வணங்குகிறது. அர்ஜுன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வேன், தேசப்பற்று ஊக்குவிப்பதற்காக நீ அத்துணை சிறப்பான படங்கள்லாம் தந்திருக்கிறாய். இன்று நீ போட்ட இந்த குறும்படம், இந்த படத்துன் உலகமெல்லாம் விளையிடும் பொழுதெல்லாம் இந்த குறும்படத்தையும் முன்னோட்டமாக முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு காணிக்கை என்று போட்டு இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்குமாறு உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு இது 8வது படம் என்று சொல்கின்றாய். இது 8வது படம் 8த்துக்கும் வெற்றி எதிரொலிக்கும் படமாக அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு 6:30 மணி அப்பொழுது தான் ஃபோன் வந்தது, இந்த மாதிரி அர்ஜுன் சார் பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ இருக்கும் போல இருக்குது, இதை எப்படி என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நாளைக்கு என்ன இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு கொடுங்க பேசலாம். பேசின முதல் வார்த்தையே இந்த மாதிரி முகுந்தன் ஃபேமிலி வர்றாங்க. எனக்கு ரொம்ப உண்மையை சொல்லணும்னா அர்ஜுன் சார்கிட்ட இருக்கிற நேர்மை ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் சொன்னார்,
மிலிட்ரியில் நான் சேரணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா அழுதுட்டு கையெழுத்து போடல. அப்பா அம்மா நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும், போட்டிருந்தா ஒரு ரியல் ஆக்ஷன் கிங்காக இருந்திருப்பார் இந்தியாவோட. சினிமாவில் தானு சார் வரப்போகிற எல்லாருக்கும் ஒரு பட்டத்தை கொடுத்துட்டே இருப்பார், அது அவரோட வழக்கம். அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ தானு சாரோட அர்ஜுன் சாரோட அப்பா வந்து தன்னோட மூத்த அண்ணன் அப்படின்றதுனால அவரை வர வச்சிருக்கிறார். இப்போ அர்ஜுன் சார் நினச்சா இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க எந்த ஸ்டார் வேணாலும் யாரை கூப்பிட்டாலும் இங்கே இங்கே வந்து விருந்தாளியாக வந்து அமர்ந்திருப்பாங்க. ஆனால் அவருக்கு யாரை கூப்பிடணும்னு தோணியிருக்கு. தனக்கு மூத்த அண்ணனாக கருதுகிற தானு சாரை, தன்னை அறிமுகப்படுத்தின ராமநாராயண் இயக்குனர் ராமநாராயண் அவர்களோட குடும்பத்தாரை, முகுந்தன் அவருக்கு நாட்டு மேலே உள்ள ஒரு வெறி கொண்ட பற்று, தன்னால் ஒரு மிலிட்ரியில் போய் சாதிக்க முடியாத குறைந்தபட்சம் செல்லுலாயிலையாவது செஞ்சு காமிப்புமேன்னு அவர் எடுக்கிற முயற்சி, இதெல்லாம் பார்க்கும்போது இதில் நேர்மை மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த நேர்மையான இப்படி ஒரு நேர்மையான ஃபங்க்ஷனுக்கு போகலைன்னா அதை விட அவமானம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினச்சேன். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வெற்றி அடையணும் அது இது அப்படின்னு வாழ்த்து சொல்கிறது அது இதெல்லாம் அது ரொம்ப ஃபார்மாலிட்டி. மனப்பூர்வமாக சொல்கிறேன், இந்த பாட்டை பார்க்கும்போது அந்த அர்ஜுனோட ஒர்க்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. 3 பாட்டு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு 3 பாட்டு தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த தேசப்பற்ற சொல்லக்கூடிய அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிற போது கேலி கூத்தாயிடும். திடீர்னு அங்கே பார்டரில் ஒரு கற்பனை பண்ணிட்டு ஒரு கூத்துப்பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாக்க அது ரொம்ப கேவலம். அப்படி ஒரு கமர்ஷியல் பண்ணுறத விட பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி இது வரைக்கும் அர்ஜுன் சார் வந்து ரொம்ப நேர்மையாக தான் படம், அவர் டைரக்ட் பண்ண படம், நான் பர்டிகுலராக சொல்கிறேன், அவர் டைரக்ட் பண்ண படம். வேறு படங்களை பற்றி நான் பேச விரும்பல. படத்தில் ஒரு நேர்மை எப்பவுமே இருக்குது. அந்த நேர்மை இருக்கும் இந்த படத்தில் நிச்சயம் இருக்கும்னு நம்புகிறேன். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்னு சாதாரணமாக சொன்னாலும் அது என்னோட ஆள் மனசுலேருந்து வர்ற வார்த்தை. சினிமாட்டோகிராஃபர் வேணு மற்றும் முகுந்தன் ஃபேமிலி எல்லாருக்கும், ஐஸ்வர்யா முதல் முறையாக இணை தயாரிப்பாளர் இருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அர்ஜுன் சார், நீங்களாவது 2 ஆம்பளை பிள்ளைங்களை பற்றி மிலிட்ரிக்கு அனுப்பியிருக்கலாம். உங்களால் போக முடியல, என்ன கூட போகிறாள். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு தேசத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் இதை கருதுகிறேன். கானா பாலா சொன்ன மாதிரி இந்திய திருநாடே இங்கே இருக்கிற மாதிரி முகுந்தன் ஃபேமிலி இங்கே இருக்காங்க. சொன்னது ஒன்றும் பேச தெரியாது, பேசுகிறேன்ற பேரில் எல்லாரையும் மென்ஷன் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் குறிப்பாக அந்த ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது, சொன்ன வார்த்தை. அதையும் நான் ரிப்பீட் பண்ணி அவனுக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். நான் எந்த சினிமா நடிகர்களுடையோ புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டதும் இல்லை. அதை வந்து ஞாபகத்துக்காக பாதுகாத்து வச்சுக்கிறதும் இல்லை. பட் இந்த ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முகுந்தன் ஃபேமிலியோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு தேங்க்யூ. ரியல் லைஃப் ஹீரோவை நம்ம வந்து கூப்பிடலாம், அப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விழா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் யோசித்து பார்க்கும்போது எல்லாருடைய மைண்டுக்கு வந்த ஒரே பேர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள். அதுக்கப்புறம் அவருடைய ஃபோன் நம்பரில் தேடி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணோம். அவருடைய ஃபாதர் வரதராஜன் சார் கிட்ட பேசினோம். ஆரம்பத்தில் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி விழா இருக்குது நீங்களில் வரணும்னு சொல்லி. ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கினாங்க, அதுக்கப்புறம் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியோட வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுவே எனக்கு என்னுடைய படம் ஆல்ரெடி ஒரு ஹிட் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்துடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நாட்டுக்கு தன்னுடைய உயிரியை தியாகம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன்
அப்படிப்பட்ட ஒருத்தருடைய குடும்பத்தோட இந்த விழா நாங்கள் கொண்டாடுறோம்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு சின்ன மரியாதை நாங்கள் செலுத்துகிறோம்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வரதராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் என்னுடைய லைஃப்பில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் தான் முதல்ல இருந்தேன். ஒரு நாள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் கொண்டு போய் காட்டினேன், சைன் பண்ண சொல்லி. உயிருக்கு என்ன ஆனாலும் அது நாங்கள் தான் பொறுப்புன்னு பேரண்ட்ஸ் சைன் பண்ணக்கூடிய அந்த இடம். என் ஃபாதர் சைன் பண்ணார் கொஞ்சம் யோசிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா யோசிக்கல, சைன் பண்ணல, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா நானும் இன்னைக்கு எங்கேயாவது இராணுவத்தில் இருந்திருப்பேன். அதனாலேயும் என்னமோ தெரியாது, சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது எனக்கு அறியாத ஒரு வேகம் வருது, ஒரு ஃபீல் வருது. இன்னைக்கு முகுந்த் சாருடைய தாயார் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஹீரோஸ் போவாங்க, ஆனால் உங்கள் மகன் மாதிரி ஒரு ஹீரோ ரொம்ப ரேர். வி சல்யூட். அப்புறம் இன்னைக்கு அவங்க மதர், அவங்க துணியார், அவங்க ஒய்ஃப் கூட வந்திருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு போயம் ஒன்று எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனில் நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன். There was a man who was a man. There was a man who was a very small, naughty boy in him. There was a man who was human. There was a man who was one of the real sons of this nation. And there is a man who is an inspiration and who is an example. Is one and the only Major Mr. Varadarajan. And cheers, sir, wherever you are. Cheers. And we welcome the family on the stage, please. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். தானு அவர்கள் எனக்கு ஆக்ஷன் கிங்கன் ஒரு பட்டத்தை கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். முதல் அவர் தான் அந்த யார் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு 1984 பண்ணும்போது அந்த படத்தில் ஆக்ஷன் கிங்கன் ஃபர்ஸ்ட் போட்டது அவர் தான். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த டைட்டிலை காப்பாற்றணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். தேங்க்யூ ஃபார் தட் சார். அப்புறம் நம்ம தமிழில் திரையுலகத்திலே மிக சிறந்த இயக்குனர் பாலா அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்தது ரொம்ப நன்றி சார். அப்புறம் ராம்நாத் சாருடைய மகன் முரளி அவர்களுக்கும் அண்ட் என்னுடைய நண்பன் ஷங்கர், சிங்கப்பூர் பனானா லீஃப், அங்கிருந்து இந்த விழாக்கமாகவே அங்கிருந்து வந்திருக்க அவருக்கும், அப்புறம் காஸ்மோ சிவகுமார் அவர்களுக்கும், கானா பாலா அவர்களுக்கும், அப்போ என்னுடைய டீம் எல்லாருக்கும், அண்ட் டைம்ஸ் ஆடியோ சார்ந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மனோபாலா அவர்களுக்கும், மயில்சாமி எல்லாருக்கும் மனமார்ந்த வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு 3 பார்ட். ஒன்று டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர், இத்தனை ஒரு ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆஸ் எ ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல செலவழித்து இந்த படத்தை பண்ணியிருக்கேன்.
அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் பார்த்தா நிச்சயமாக வித்தியாசமாக நடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்களுக்கு அப்பாற்பட்டு இதில் வேறு மாதிரி ஏதாவது பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஸ் எ டைரக்டர் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் நான் பண்ண ஒரு 10 படம் டைரக்ஷன் எல்லாம் ஒரு சைடில் இருந்தால் இது ஒரு மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கதை, அந்த கதையை வந்து திரையில் சொல்கிறது வித்தியாசமாக சொன்னால் தான் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் இன் திஸ் பிக்சர். திரைக்கதையை ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் மெயின் வந்து ஒரு டைரக்டருக்கு அந்த டீம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டீம் கிடச்சிது. என்னுடைய கேமராமேன் வேணு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன். அப்புறம் அர்ஜுன் ஜன்யா, இன்றைக்கி இந்த இசை வெளியீட்டு விழா இசை நாயகன் சொல்ல அர்ஜுன் ஜன்யா அவர் தமிழ்காரர் தான், ஆனால் அங்கே போய் பெரிய ஆளாயிட்டார், நம்பர் 1 மியூசிக் டைரக்டருங்க. ஸோ அவர் இங்கே தமிழ் படத்தில் இதுதான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறோம். அண்ட் ஹீஸ் டன் அன் எக்ஸலண்ட், நீங்கள் பார்த்தீங்க இப்போ சாங் பார்த்துருக்கீங்க, ஹீஸ் டன் அ வெரி குட் ஜாப். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய பில்லர் எனக்கு இந்த படத்தில் என்னுடைய எடிட்டர் கேகே, எடிட்டிங் ஸ்கூலில் அவர் மாஸ்டர் அவர். ஸோ அவர் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அப்புறம் என்னுடைய அசோசியேட் டைரக்டர் ஜெகன் இல்லைன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் அவ்வளோ எனக்கு தோள் கொடுத்து த்ரோட் த பிக்சர் பண்ணார். ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் இந்த படம் நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டைட்டில் ஒரு நாட்டுப்பற்று. என்ன நாட்டுப்பற்றுன்னு வெறும் வந்து எல்லையில் நின்று போராடுறது மட்டும் நாட்டுப்பற்று இல்லை. இங்கே இருந்து கூட இந்த நாட்டுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சாலும் அது ஒரு வகையான ஒரு நாட்டுப்பற்று தான். ஸோ இந்த படத்தினுடைய என்னுடைய கதை வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தமானது. இந்த நாட்டில், நம்ம நாட்டில் எஜுகேஷன் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு காமன் மேனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த கதை. ஸோ நம்ம நாட்டில் எப்படி இருக்குது கல்வித்தரம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறதா ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நான் இந்த படம் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு செய்தி வந்தது. அது வந்து இந்த நாட்டினுடைய நம்ம தமிழகத்து மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சில விஷயங்கள் வந்து தெரிவித்தாங்க. அது வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கட்டணமில்லா கல்வி, ஊக்கத்தொகை, படிக்கணினி, மிதிவண்டி, 4 இனச்சுடைகள், பாடப்புத்தகங்கள், புத்தகப்பை, கிரையான்ஸ், மதிய உணவு, காலணிகள், இலவச பேருந்து, பயண அட்டை, இன்னும் எத்தனையோ சலுகைகள் கோடிக்கணக்கில் செலவிட அனுமதி அளித்து ஒவ்வொரு பள்ளியிலையும் ஸ்மார்ட் வகுப்பறை அளித்திருக்கிறார் நம்ம முதலமைச்சர் அவர்கள். இந்த ஏழை எளிய மாணவர்களுடைய சார்பில் இன்றைக்கி நான் அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷனில் இது வந்து 8வது ஒரு படம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெறும் ஜெயிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் நல்லா பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். நிச்சயமாக மக்கள் இதில் என்ன எதிர்பார்க்குறாங்கோ அதை விட நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ படம் முடிஞ்சு போச்சு, அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறேன். அந்த சென்சார் ஆன உடனே அந்த டேட்ஸ் தெரிவித்து ரிலீஸ் பண்ண போகிறேன். அண்ட் அகெயின் இந்த விழாவுக்கு வந்த நம்ம வரதராஜன் ஃபேமிலி அவங்களுக்கு என்னுடைய குடும்ப சார்பிலையும் இங்கே இருக்கிற எல்லாருடைய சார்பிலையும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் சார். You made my occasion today. Thank you so much. Thank you.
ஸ்ரீ ஜெகத்குரு சங்கராச்சாரியருக்கு என்னோட வணக்கங்கள். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் மை சல்யூட் டு மேஜர் முகுந்த் சார்ஸ் ஃபேமிலி. நான் வேறு எங்கள் ப்ரெஸ் மீட்டில் அங்கே இருந்தாலும் நிறைய பேச மாட்டேன். பட் இங்கே வந்து பேசி ஆகணும்னு தோணுது. ஏன்னா அர்ஜுன் சார் வந்து என்ன மியூசிக் டைரக்டராக எடுக்கிற எந்த இதுவுமே அவருக்கு கிடையாது. பட் ஏன்னா அவரோட பெரிய மனசு ஹீ கேவ் மீ அ சான்ஸ் ஃபார் ஜெய்ஹிந்த். ஏன்னா ஜெய்ஹிந்த் வந்து ஒரு 25-30 டைம்ஸ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அவரோட எல்லா படம் வாட்ச் பண்ணி வளர்ந்தது, அவரோட படத்தில் இருக்கிற மியூசிக் கேட்டு வளர்ந்தது. ஸோ அவரோட டைரெக்ஷனில் அவர் ப்ரொடக்ஷனில் மியூசிக் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு அர்ஜுன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மியூசிக் வந்து சொன்னால் 4 சாங்ஸ் இருக்குது, 3 சாங்ஸ் அண்ட் 1 பிட். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாங் பண்ணுறப்போ அர்ஜுன் சார் வந்து காலையில் 7 o'clock கூப்பிடுவார். நான் ஒரு 7:30க்கு அங்கே இருப்பேன். அவர் 6:45 அங்கே இருப்பார். 7:30 ஸ்டார்ட் பண்ணான்னா வி யூஸ் டு கோ அப் டு 6:30 or 7 in the evening. ஏன்னா அது வரைக்கும் கூட தான் இருப்பார், வேறு எந்த வேலையை அவர் ஷேர் பண்ணிக்க மாட்டார். ஹி யூஸ் டு சிட் வித் மீ. ஒரு சரணத்தில் ஒரு ஃப்ரேஸ் ஓகே பண்ணாலும் 2 days ஆகும். ஸோ அந்த பேஷன்ஸோட அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் திஸ் வாஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ அது அவ்வளோ பண்ணதுனால எனக்கு பாலா சாரோட உட்கார ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பாலா சார் சாங் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எந்தெந்த ஃப்ரேசஸ் எங்கெங்கே வரணும் அது கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ அதுக்கு ஸோ தேங்க்ஃபுல் சார். அண்ட் அர்ஜுன் சார் தான் அதுக்கு காரணம். ஏன்னா ஒரு ஃப்ரேஸ் எங்கே வரணுன்றதுக்கு அவர் தான் உக்காந்து எனக்கு கூட ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்தாரு. ஐ ஹவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். God bless.